morning guys, so welcome back to another vlog. இப்போதான் எழுந்திரிச்சேன், 8 மணி ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வண்டி எடுக்க போகணும். பின்னாடி வீடை பார்த்தீங்களா, ஒரு லூஸு கூட்டிகிட்டு போயிடுச்சு ஜிம்முக்கு போகிறேன்ட்டு. நான் மாடியில் படுத்துட்டு இருந்தேன். அந்த நாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ லைக் வி ஸ்டார்ட். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ கைஸ், நம்ம வண்டி எடுக்க வந்தாச்சு. கிரவுண்டாண்ட தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ நம்ம இங்கேருந்து இக்காத்தங்கல் போகலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி புக் ஆகிடுச்சு. டியூட்டி எடுக்க தான் போயிட்டுருக்கேன், லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் வெஸ்ட்மாம்பலம் தான். இங்கேருந்து விருகம்பாக்கம் போகணும். ஸோ கைஸ், லோடு ஏற்றியாச்சு. நம்ம லோடு ஏற்றி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நியர்பை காமராஜ் சிலை சிக்னல். இறக்குற இடத்துல வந்தாச்சு. கோடவுனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இறக்குறதுக்கு பில் கிளியரன்ஸ் போயிருக்காங்க. ஸோ அதை இறக்கிட்டு அடுத்த லோடு பார்ப்போம். இப்போ நெசப்பாக்கத்துலேருந்து அண்ணா நகருக்கு ஒரு லோடு ஒன்று புக் ஆகிருக்கு. ஆல்ரெடி லோடெல்லாம் ஏற்றியாச்சு. ஒரு 4-5 பெயிண்ட் டப்பா தான், 20 லிட்டருது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் இருக்கும். அப்படியே கோயம்பேடு வழியாக பூந்து அண்ணா நகர் ஏறிடலாம். நம்ம இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரீச் ஆகிட்டோம். நியர்பை த கோயம்பேடு மார்க்கெட். அண்ணா நகர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதை கொண்டு போய் இறக்கலாம். நம்மளுக்கு அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. அரும்புக்கத்தில் பிக்கப் எடுத்துகிட்டு ஆவடி போகணும். ஸோ அதை பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். நம்ம ஆவடி லோடு ஏற்றியாச்சு. ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஏற்றிருக்காங்க. ஸோ அதை ஆவடியா ஐஏஎஃப்ல கொண்டு போய் இறக்கணும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப் அங்கே கொண்டு போய் இறக்கணும். ஸோ இப்போ கோயம்பேடு பிரிட்ஜ் ஏறி இறக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ அம்பத்தூர் ரீச் ஆகிட்டோம். செம்ம டிராஃபிக் எல்லா இடத்துலையும். இதுதான் இப்போ ஆவடி போலீஸ் கோட்டர்ஸ். நம்ம ஆவடி ரீச் ஆகிட்டோம். இன்னும் ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் மோர் இருக்குது. ஸோ லெட் வி கோ. இனி இங்கேருந்து ஒரு ரைட் ஒன்று போவோம். கைஸ், இந்த ரைட்டு நம்மளுக்கு போகணும். நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கைஸ் ஆவடி ஆர்மியோடையும் ஏரியா இதெல்லாமே. இப்போது பட்டாபிராம் போயிட்டுருக்கோம். ஆவடியிலேருந்து லோடு எடுத்துகிட்டு பக்கத்தில் ஏதாவது ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை கொண்டு போய் இறக்கி அடுத்த லோடு வெயிட் பண்ணுவோம். நம்ம பட்டாபிராமிலேருந்து 2 டைல்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இப்போது கேகே நகர் போகிறோம். டைல்ஸில் ஏற்றியாச்சு. ரைட் வி கோ. கைஸ், நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்கோன்னு எனக்கும் தெரில. இது ஒரு கிராமம் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு. கேகே நகர், ஐ திங்க் கேகே நகர்னு போட்டிருக்கு. மேக்ஸிமம் செக்டருக்குள்ளே தான் இருக்கும். ராணியா நகர் அந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வி கோ. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வெத்தலை தோட்டம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். பூந்தமல்லி ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கு நம்ம லொக்கேஷனுக்கு. மக்களே, போரூர் ரீச் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கு. காய்ஸ், வல்சரவாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ கைஸ், நம்ம இப்போ காசி தேட்டராண்ட இருக்கோம். வண்டி நம்ம மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு போகிறேன். சின்ன ஒரு மிஸ்ஸிங் இருக்குது அதனால். ஸோ வண்டி இங்கே கொண்டு வந்துட்டேன். மெக்கானிக் வந்து டீ குடிக்க போயிருக்காரு. வெயிட் பண்ணுவோம். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ், சென்சாரில் லைட்டாக சின்ன ப்ராப்ளம். அதை இப்போ ரெடி பண்ண முடியாது.
ஷோரூமில் தான் கொண்டு போனோம். ஓகே, ஒரு நாள் பார்ப்போம். ஷோரூமுக்கு கேப் கிடைக்கிற அன்னைக்கு பார்த்து கொண்டு போகலாம். ஸோ லெட் வி கோ டு ஹோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் ஸ்டாப் பண்ணி. ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாய் த டுடேஸ் vlog. See you on next vlog. Bye bye.